राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय भोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद। भारत माता की जय। समर्थ रामदासर குரு நம்மளுடைய அகம்பாவம், தற்பெருமை, வம்பு, நெகட்டிவ் மைண்ட் செட், பொறாமை, இதுல தான் கோவப்படுறான். நம்மளை திருத்திக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணும் பொழுது நம்ம கூட ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து நம்மளை மேல கொண்டு வரதுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் 100% போடுறார்கள். என் அனுபவத்தில் நான் அது உணர்ந்துட்டு சொல்றேன். குரு போலே நம்மளை சரி பண்றதுக்கு அத்தனை ஸ்ரத்தையோட யாரும் இல்லை. அந்த ஸ்ரத்தைக்கெல்லாம் எத்தனை கோடி ஜென்மா நன்றி கடன் இருக்குன்னு சொல்லி கூட மாளாது. நான் அதான் அப்பயும் சொல்லுவேன், சில கடன்கள்லாம் தீரவே கூடாது, கடனாளியாவே இருக்கணும். எனக்கு எப்பயுமே சொல்லணும், என் குருஜி அம்மாவுக்கு எற்றைக்கும் 7 பிறவிக்கும் கடன் பட்டவனா இருந்தா எனக்கு அது போதும். எஸ், கடன் பட்டிருக்கேனே, இல்லாட்டி நான் உட்காந்து ஏன் சமர்த்த ராமதாசரை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க போறேன், அனுபவிக்க போறேன், அவங்க கிட்ட சொல்ல போறேன். பாகவதமும் ராமாயணமும் எட்டாக்கனி எனக்கெல்லாம் அதெல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கனியா கொடுத்தது குரு கிருபை. சோ என்னைக்குமே குருவுக்கு கடன் பட்டவர்களா இருக்கிறது பெரிய பாக்கியம். சாதாரணமா கடன் இருக்கக்கூடாதுன்னு எல்லா கடனும் அடைஞ்சிடணும். பிறவி கடன், பித்ரு கடன், தேவ கடன், மனுஷ கடன், ரிஷி கடன், இப்படி எல்லா கடனும் அடைஞ்சிடணும். குரு கடன் மட்டும் அடையாது, அடையவும் வேண்டாம், அடைக்கவும் முடியாது. சமர்த்த ராமதாசர் அந்த சிஷ்யால ரொம்ப நுணுக்கமா கவனிச்சு சரி பண்ணி கொண்டு. அதாவது எப்படின்னா, ஒரு சிஷ்யா மண்ணு, களிமண்ணு, இந்த களிமண்ணிலையும் பகவானுடைய மூர்த்தியை உண்டாக்குறார்கள். சிலதெல்லாம் மரமண்ட அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் ஒரு ஜெகநாதன், அனந்த பத்மநாபன், அத்திவரதரை கொண்டு வந்துடுவார்கள். ஏன்னா ஜெகநாதன் வேப்ப மரம், அனந்த பத்மநாபன் இலுப்ப மரம், அத்திவரதன் அத்தி மரம். சிலதெல்லாம் கல்லையும் செதுக்குவார்கள். சிலதெல்லாம் பேப்பரா இருந்தால் அதுலேயும் வரைஞ்சிடுவார்கள். அதாவது இந்த சிஷ்யர்கள்
எதுவா இருக்காளோ அதுல அவர்களை பகவத் அனுபவத்துல தலைக்கும்படியாக செய்யறது. இப்ப அசுரப்பிள்ளை பிரகலாதன் அவன் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி அவனை பகவத் அனுபவத்தை அனுபவிக்க வச்சார். துருவன் ராஜா வீட்டு கண்டுபிடி அவனுக்கு ஏற்ற மாதிரி பகவத் அனுபவத்தை சொல்லிக் கொடுத்தார். வேதவியாசர் பரமஞானி, அவருக்கு ஏற்ற மாதிரி பாகவதம் சொன்னார். வால்மீகி கொள்ளக்காரன், அவருக்கு ஏற்ற மாதிரி ராமனை சொல்லிக் கொடுத்தார். பிராச்சீன பரிஷத் பிரச்சேதசர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பகவத் அனுபவம். ஸோ பகவத் அனுபவத்தை அவர் காமனா எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவளுக்கு கைடன்ஸ் எல்லாமே மாறுறது. சில பேரிடத்துல குரு பேசும்பொழுது பார்க்கலாம், எல்லாம் பகவான் பார்க்கணும், பகவான் இடத்தில் இருக்கான், பகவானுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு பகவானை நம்பியிருக்கக்கூடிய ஒரு சாதாரண பக்தன் போல பக்தை போல பேசுவார்கள். சில பேர் இடத்துல அவர்கள் குருவே கதியில் இருக்கவாழ்கிட்ட எல்லாம் நான் பார்த்துக்க சும்மா எதுக்கு டென்ஷன் ஆற அப்படின்னு தன் பலத்தை அப்படி சொல்லுவார்கள். சில சந்தர்ப்பங்கள்ல குருமார்கள் அவர் சொல்லி கொடுத்தார் என் குருநாதர் அப்படின்னு சொல்லி குருவினுடைய சிஷ்யர்களாக பேசுவார்கள். இந்த பாகவதத்துல பார்க்கணும். இத நம்ம சுகபிரம்ம மகரிஷி கிட்ட பரீட்சித்து பலவிதமா கேள்வி கேட்பான். அப்பொழுதெல்லாம் சுகபிரம்ம மகரிஷி மற்ற பெரியவர்கள் சொன்ன விஷயங்களை சொல்லி, மைத்ரேயர் இப்படி சொல்லியிருக்கார், மைத்ரேயர் விதுர சம்வாதத்துல இப்படி நடந்தது, அவருக்கு தெரியாத மாதிரி இதெல்லாம் ஏற்கனவே பெரியவா பேசியிருக்கப்ப அதை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னா சுகபிரம்ம மகரிஷி அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் கூட தேமேன்னு இந்த மாதிரி ஏற்கனவே விதுர கேள்வி கேட்டிருக்கார், மைத்ரேயர் பதில் சொல்லியிருக்கார் அப்படின்லாம் சொல்லுவார். ரொம்ப அழகா இருக்கும், பிரமிப்பா இருக்கும். யார் தன்னை எந்த லெவல்ல வச்சிருக்காளோ அந்த லெவலுக்கு தகுந்தாற் போல தங்களுடைய நடவடிக்கைகள், வார்த்தைகள் எல்லாத்தையுமே அப்படி வச்சுருவா. அது அமக்களமா இருக்கும். அந்த ஒரு அவளுடைய கூட இருந்து பார்த்தா புரியுது, ரொம்ப அழகா இருக்கும். நான் நிறைய மகாத்மாக்கள் கூட இருந்து பார்த்த ஒரு பாக்கியத்தை கொண்டு சொல்றேன். நிறைய குருஜி அம்மாவை தான் பார்த்திருக்கேன். அது இல்லாமல் வெளியிலையும் சில மகாத்மாக்களை பார்த்து பேசி பழகி பழகினா நான் அவளோட பழகல, அவள் என் கூட பழகிறதுனால பழகின்ற வார்த்தையை சொல்றேன். ஸோ உங்க குரு நீங்க எப்படி இருக்கீங்களோ அதற்கு தகுந்தாற் போலே அழகா தன்னையும் அந்த மாதிரி லெவல்ல கொண்டு வரார், பகவானையும் அந்த லெவல்ல கொண்டு வந்து கொடுக்கிறார். நேற்று கூட பார்த்தோம் இல்லை, ரொம்ப அழகா. நேற்றுனா போன எபிசோட் 222வது நாள் எபிசோட்ல எப்படி அந்த அன்னப்பா கோசாவிக்கு பூஜை எல்லாம் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். சமேத சமர்த்த ராமதாசர் அவர் காலத்துல சமகாலத்துல இருந்த சில மகாத்மாக்களை வசத்தி கொண்டாடுவார். சந்த் துக்காராம் மகாராஜ் இந்த மாதிரிலாம் உண்டு. அதுல ஒரு மௌனி பாபா ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கோம். என்ன விஷயம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மௌனி பாபா
சமர்த்தராமதாசருக்கு ரொம்ப பிரியமானவர். திடீர்னு என்னைக்கா சமர்த்தராமதாசருக்கு தோணும் மௌனி பாபா பத்தி. ஆனா மௌனி பாபாவுக்கு சமர்த்தராமதாசரை பத்தி தோணும். அது அவளுக்குள்ளே அந்த ஆத்மார்த்தமான அன்பு இருக்கிறதுனால இவர் தன்னை நினைக்கிறார், அவர் தன்னை நினைக்கிறான்னு அவ ரெண்டு பேருக்குமே இது உணர முடியும். நம்ம காஞ்சி மகா பெரியவா, ரமண மகரிஷி, இவர்கள்லாம், அப்புறம் யோகிராம் சூரத்குமார், இவர்கள்லாம் சமகாலத்தை சேர்ந்தவர்கள். ஒருத்தர் நன்றாக ஆத்மார்த்தமாக அறிந்தவர்கள், உணர்ந்தவர்கள். ஸோ ரொம்ப அழகா இருக்கும் சில சம்பவங்கள் எல்லாம் பார்த்தோம்னா. இப்படி பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்லாம் திருவல்லிக்கேணியில யோகத்துல இருந்த திருமழிசை ஆழ்வார் இந்த குகைக்கு வாசல்ல நின்று குரல் கொடுக்க உள்ளிருந்து திருமழிசை ஆழ்வாருக்கு வந்திருக்கிறது பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்னு தெரிஞ்சதோ அந்த மாதிரி இது ஒரு அழகான அனுபவம். அப்ப ஒரு தடவை சமர்த்த ராமதாசர் இந்த மௌனி பாபாவை பார்க்கறதுக்கு ஒரு சிஷ்யனை அனுப்புறார். சிஷ்யன் யாருன்னு அப்புறமா சொல்றேன். சிஷ்யன் அனுப்புறார். அந்த சிஷ்யன் கிட்ட சொல்றார், நீ விஷயம் அனுப்புற, நீ மௌனி பாபாவை போய் பாரு, சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணு, அவரை பார்க்கறதுக்கு வெறும் கையோட நீ போகக்கூடாது, ஒரு 11 பேரிச்சங்காய், இந்த ட்ரைடு டேட்ஸ் இருக்கும் இல்லையா, கஜூர்னு சொல்லுவா, ட்ரைட் டேட்ஸ் ஹிந்தியில் சுகே கஜூர்னுவா, பேரிச்சங்காய் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு தமிழ்ல. ஒரு 11 பேரிச்சங்காய் எடுத்துட்டு போய் அவர் பாரு, சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணு, உலர்ந்த பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லுவார். அந்த 11 பேரிச்சம்பழத்தை எடுத்துட்டு போய் அவருக்கு கொடுத்து நமஸ்காரம் பண்ணி மரியாதையா அவரிடத்துல ஸ்ரத்தையோட பேசு, வினயத்தோட பேசு அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து அந்த சிஷ்யனை அனுப்புறார். சிஷ்யனும் சமர்த்த ராமதாசர் ஸ்தாபிதம் பண்ண ஒரு மட்டுக்கு பதி, மட்பதி அவர். அப்ப ஒரு நல்ல ஹையர் லெவல் தான், ரைட்டா? அவர் போக சொல்றார். இந்த சிஷ்யனுக்கு ஒரு என்ன சொல்றது, அவ்வளவு ஒரு பெரிய ஸ்ரத்த வரல. அது என்ன, நம்ம சமர்த்த ராமதாசர் பெரியவர், இவர் எதுக்கு இந்த மௌனி பாபாவோட எல்லாம் சம்பந்தம் வச்சிருக்கார்? அவருன்னு அவ்வளவு பெரிய ஆளா? இவருக்கு என்னமோ ஒரு 11 உலர்ந்த பேரிச்சையை வேற கொடுக்கணுன்ற. அப்ப அவருக்கு அப்படி என்னதான் இந்த மௌனி பாபாவுக்கு இருக்கு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சுட்டு போறார். சாஷ்டாங்கமா நமஸ்காரம் எல்லாம் பண்ணார். ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னு கம்பீரியமா சொன்னார். ரகுவீர சமர்த்தனுடைய சிஷ்யன் அப்படின்னு மௌனி பாபா பார்த்தாரு, ஒன்றும் சொல்லலை. இவர் சமர்த்த ராமதாசர் கொடுத்த பேரிச்சங்காயை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தார். கையில கொடுத்தா கையில அப்படி வாங்கியார் மௌனி பாபா. அப்படி எண்ணினார், 1 2 3 4 5 6 7 8 9 10 பார்த்தார். திரும்பியும் 2 தடவை எண்ணி பார்த்தார், 10 இருக்கு. தப்பு பண்ணிடப்படாது சொல்லி திரும்பி எண்ணி பார்க்கிறார், 10 தான் இருக்கு. அப்ப மௌனி பாபா அந்த சிஷ்யனை பார்த்தார், சிரிச்சார். நீ மட்பதி, சமர்த்த ராமதாசர் உன்னை அந்த அளவுக்கு வசரத்துல வச்சிருக்கார்,
அதனாலதான் அவருடைய ஆப்தனான என்னை பார்க்கறதுக்கு ஒன்னு அனுப்பியிருக்கார். எனக்கு அவர் 11 பேரிச்சங்காயை கொடுத்து விட்டுருக்கார். உங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருக்கார். இவ்வளவு பெரிய மட்பதியா இருந்து எனக்கு 10 மட்டும் கொடுக்கிறாய். சமர்த்த ராமதாசர் எனக்குன்னு கொடுத்த 11 எனக்கு வேணும். அந்த ஒண்ணு எங்க ஒழிச்சு வச்சிருக்க, அதையும் கொடுத்துட வேணா, அது என் பங்கு. ரொம்ப அழகா சொல்றாரு. மகாத்மாக்களுக்கெல்லாம் பற்றுதல் கிடையாது. ஆனா அவர்களுக்கு யாராவது ஒரு கொடுக்கறான்னா அதை அவகிட்ட பூரணமா கொடுக்கணும். எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அவர்களுக்கு ஏதானும் காணிக்கை கைங்கரியம்னா ஸ்ரத்தையோட பூரணமான அன்போட அக்கறையோட நன்னா கொடுங்க, தப்பு கிடையாது. அது ஒரு பாக்கியம் நமக்கு. புரியுறதா? சமர்த்தராமதாசர் சொல்லி அனுப்பியிருக்கார். 11 பேரிச்சங்க, உலர்ந்த பேரிச்சையை கொடு, கஜூர். இவருக்கு ஒரு மாதிரியா எடுத்து அப்படி கொடுத்துட்டார். சொன்னாரா, என் சமர்த்தர் எனக்காக கொடுத்தது, அது எனக்கு பூரண உரிமை உண்டு. ஒரு பேரிச்சங்காயில் அவருக்கு என்ன ஆயிட போறது இல்ல. ஆனா இது சமர்த்த ராமதாசர் எனக்காக கொடுத்தது. அவர் எனக்கு கொடுக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய அன்பு. அதையே நான் விடணும். இந்த சிஷ்யன் திருடுறான் அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா அவர் எனக்குன்னு கொடுத்தது எனக்கு தானே. அதுல உரிமை கொண்டாடுறதுக்கு எனக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு, வேற யாருக்கும் இல்லை. அதுவும் ஒரு சிஷ்யன் அப்படின்னா, அதுவும் குரு சொல்லியாச்சுன்னா அந்த குருவினுடைய வேலையை பண்ணக்கூடிய ஒரு சேவகன், அவ்வளவுதான். அதுக்கு மேல அந்த டிசைடிங் அத்தாரிட்டி கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க குருவுக்கு ஏதான கைங்கரியம் பண்றீங்கன்னா யூ ஆர் நாட் த அத்தாரிட்டி, யூ ஆர் சிம்பிளி எ சர்வன்ட். அந்த சிம்பிளி எ சர்வன்ட்னு சொல்றேன். அந்த சேவகம் பண்றதுக்கு உங்களை நியமிக்கிறாள், அதுவே பெரிய பாக்கியம். அதெல்லாம் ஒரு கொடுப்பனை. குரு கைங்கரியம், குரு காணிக்கை, குரு சொல்றத கேட்கறது, குரு இஷ்டப்படி வாழறது, இதெல்லாம் பெரிய பாக்கியம். அந்த குரு விஷயத்துல அதே ஸ்ரத்தை எப்பொழுதுமே இருக்கட்டும் உங்களுக்கு. அந்த ஆசீர்வாதம் நான் பண்றேன். ஏன்னா பல பேருக்கு பல சந்தர்ப்பங்கள்ல அந்த ஸ்ரத்த மாறி போயிடுறது, அஸ்ரத்த வந்துடும். அது வரப்படாது. எத்தனை கோடி ஜென்ம ஆனாலும் குருவிடத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரத்தை மாறக்கூடாது. அது மனசுல நல்லா ஆழமா பதியட்டும் உங்களுக்கு. குருவிடத்துல ஸ்ரத்தை கூட 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 தான் பெரிய பெரிய தத்துவங்கள் பரமார்த்த விஷயங்கள் எல்லாம் புரியும். அப்பதான் வாழ்க்கை இன்னும் பலப்படும். அது குரு சொல்ற காரியங்களை அப்படியே பண்ணணும். அதுல எள்ளுன்னா எள்ளா இருக்கணும், எண்ணெயா போய் இருக்கப்படாது. அந்த ஸ்ரத்தை என்ன ஆகும்னா அவங்களை இன்னும் டிசிப்ளின் ஆகும். இன்னும் ஒரு தியானம் பண்ணக்கூடியவர்களாக, பலவானாக, புத்தி பலம், மனோபலம், தேக பலம், எமோஷனல் பலம் எல்லாத்தையும் ஒரு படி. நீங்க குரு சொல்ற ஒவ்வொரு காரியத்திலையும் ஸ்ரத்தையோட பண்ண ஒவ்வொரு படிப்படியா ஏறின்னு இருக்க. உண்மையா கவனிச்சு பாருங்க. குரு சொல்ற விஷயங்களை நீங்க ஸ்ரத்தையோட பண்ணும்பொழுது வாழ்க்கையில முன்னேற்றமே வந்திருக்கு. குரு 1000 விஷயம் சொல்ற, அத சில விஷயங்கள நீங்களே சாய்ஸை விட்டுடுவேன். அந்த விஷயத்துல எல்லாம் பாருங்க பெரிய முன்னேற்றம் இருக்காது. பி சின்சியர், அது ரொம்ப அவசியம். அது குருஜி அம்மாலாம் ஏதான ஒரு வேலை சொல்லியாச்சுன்னா அதை கரெக்டா பண்ணணும். நூலழ கூடப்படாது, நூலழ குறையக்கூடாது. கரெக்டா அவ்வளவுதான், புள்ளி வச்ச மாதிரி இருக்கணும். ஊசி முனை எப்படி ஷார்ப்பா இருக்கும் அந்த மாதிரி பண்ணணும். குருஜி அம்மா சமயத்துல
காய்கறி வாங்கிட்டு சொல்லுவா. ஆரம்ப காலகட்டத்தில் ட்ரைனிங், அதுக்கப்புறம் நானே வாங்கிட்டு வருவேன் வச்சுக்கோங்க. அப்பெல்லாம் குருஜிமா சொல்லுவா. அப்பெல்லாம் ஒரு 18-19 வயசு எனக்கு. இந்த திமிரு எல்லாத்துலேயும் நம்மள எல்லாரும் நல்லவாளா நினைக்கணும், ஒரு பைத்தியகாரத்தனம். அது எப்படிதான் இந்த பைத்தியகாரத்தம் எல்லாருக்கும் வந்து தொலைகிறது தெரியல. அந்த ஏஜ் எல்லாரும் தன்னை நல்லவளா நினைக்கணும், எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சுவாமிக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல இன்னி வரைக்கும். நமக்கு இவங்க கிடைச்சிடும். இப்போ குருஜி அம்மா குருஜி அப்பா 2 பேர் தான். அம்மா சொல்லுவாடே ஒரு 1/4 கிலோ ஏதோ ஒரு காய் சொல்லுவா, வெண்டைக்காவோ கத்திரிக்காவோ பீன்ஸோ. அப்போ குருஜி அம்மா வந்து எல்லா காயும் போட்டு குழம்பு பண்ணுவா. அதனால அம்மா சொல்லுவா, அது பாரு ஒரு வெண்டைக்காய், ஒரு கேரட்டு, ஒரு முள்ளங்கி, இல்லாட்டி ஒரு குடமிளகா, இதெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு 100 கிராமோ 1/4 கிலோவோ வாங்கிட்டு வாங்குவான். நமக்கு அது எப்படி தருவான் கடையில்? இதெல்லாம் ப்ராக்டிக்கலா என்ன தெரிய மாட்டேங்கிறது. உலகம் தெரிஞ்சிருக்க வேண்டாமா? அது முதல் தடவைலாம் போயிட்டு கேட்குறது வெக்கம், தயக்கம், எல்லாம் கேட்கலாமா கூடாதா அப்படின்னு. எல்லாத்தையும் ஒரு 50 கிராமோ 100 கிராமோ வாங்கிட்டேன். குருஜி மாதம் திரும்பி போ, இப்பெல்லாம் திருப்பி கொடுங்க. ஐயோ எனக்கு அது முன்னாடியே சேர்த்து வாங்கிடலாம். கேட்க வேண்டியதாடா, கடைக்காரன் தரமாட்டேன்னு சொன்னானா அப்படின்னா. இல்லை அப்படின்னு. இன்னத்த இல்லை பா அப்படின்னு. திரும்பி போய் ஐயா மன்னிச்சுடுங்க, தெரிஞ்ச கடைக்காரு. அதுக்கப்புறமா எல்லாம் சேர்த்து போட்டு அப்போ வேற நிறைய அதுக்கு ஏன் நம்ம வீட்டுக்கு இல்லை, அந்த யோகா மாமி இருக்காங்களே அவங்க வீட்டுக்கு தான். அந்த மாதிரி அப்படித்தானே வாங்குவாங்க. நான் பார்த்தேன் அவங்க வீட்டு கூட கூட அவங்ககிட்ட இருந்தது. அப்படி சிரிச்சுன்னு அவர் கொடுத்து அவர் சாதாரண, நமக்கு தான் டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனா அன்னைக்கு அந்த மாதிரி குருஜி அம்மா பல விஷயங்களை சொன்னதுனால இன்னைக்கு நிறைய கத்துட்டு இருக்கேன் வாழ்க்கைய. அதெல்லாம் எந்த காலேஜில் போய் எந்த யூனிவர்சிட்டியில் போய் நான் படிக்க போறேன்? படித்தாலுமே இவ்வளோ சொல்லி தருவாங்க. குரு என்னும் யூனிவர்சிட்டியில கிடைக்காத பாடங்களே கிடையாது, எல்லாம் கிடைக்கும். அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள போயிட்டு எல்லாம் எவ்வளவு முடியுமோ எல்லாத்தையும் கத்துன்றோங்க. கத்துக்கோங்க. வாழ்க்கையை கத்துக்கிறதுக்கு தானே குரு கிட்ட போறோம். இந்த சிஷ்யனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து. இவருக்கு திரிகால ஞானம் உணர்ந்தவர் தான் சமர்த்த ராமதாசருக்கு தெரிஞ்சிருக்கு. அது ரொம்ப அழகு பாருங்க. அவர் கேட்டு வாங்கிட்டாரு பாருங்க. நிஜமாவே அதெல்லாம் அந்த உரிமையெல்லாம் இருக்குல்ல அவ 2 பேருக்குள்ள. குருவுக்கு உங்க மேல உரிமை இருக்கு, உங்க பொருள்கள்ல ஒரு உரிமை வச்சிருக்கா, உங்க வாழ்க்கையில ஒரு உரிமை வச்சிருக்கான்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் அதெல்லாம். குரு இல்லாதவாளை யாரையா கேட்டு பாருங்க, how is life, then you will realize your குரு. அப்படிதான் சொல்ல முடியும். குரு இல்லாமல் வெறுமை பக்தி பண்றவா எல்லாரும் கேட்டு பாருங்க, அப்பதான் தெரியும் குரு மகாத்மியம். அப்ப ரொம்ப வெக்கமா போயிடுத்து இருக்கு. அந்த ஒரு பேரிச்சங்காயம் கொடுத்துட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணார், மன்னிச்சுடுங்கோ. அப்ப அவர் சிரிச்சார். சமர்த்த ராமதாசரை விட உனக்கு அதிமேதா விலாசமோ அப்படின்னா, ஏண்டா குருவை விட நீ பெரிய ஆளா அப்படின்னு. இவருக்கு ரொம்ப வெக்கமா போயிடுச்சு. அவர் ஒரு வேளை இருங்க அப்படின்னு ரொம்ப கூடவே வச்சுண்டு சமர்த்த ராமதாசரை பத்தி நிறைய பேசிட்டார். அவருக்கு ராமதாசரை பத்தி பேசணும்னு ஆசை. இவர்கிட்ட அவ்வளோ பேசுறார். சந்தேக போயிட்டார் இவர். என் குருவை பத்தி எனக்கு தெரியாதுன்னா இவருக்கு தெரிஞ்சிருக்கு. நிஜமாவே உங்க குருவை பத்தி உங்களுக்கு 1% தெரிஞ்சா பாக்கியம். அந்த 1% உங்க சம்பந்தப்பட்ட விஷயமா தான் தெரியும். 99% உங்க குருவை பத்தி உங்களுக்கு தெரியாது. உங்களால எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளவுதான் உங்களுக்கு அந்த அருகதையை கொடுத்திருக்காரு உங்க குருவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. சாதாரணமா சொன்ன அவர்லாம் வேற லெவல். சாதாரண பாஷையில சொன்னோம்னா உங்களால எவ்வளவு புரிஞ்சுக்க முடியுமோ எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளவு தூரம் தான் தன்னை வெளிக்காட்டுறார்.
இந்த மேகத்துக்குள்ள சூரியன் ஒளிஞ்சு இருக்கிறா போல சூரியன் பிரகாசமா வெள்ள வராம இருக்கும்ல, பிரகாசமா வரும்போது கண்ணெல்லாம் கூசிடும். சில சமயங்கள்ல அக்னி நட்சத்திர சமயத்துலலாம் வெயில போயிட்டு வீட்டுக்கு வந்தா ஒரு இருட்டா இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு கண்ணே தெரியாது. அத்தனை பிரகாசமுடைய சூரியன் போல குருநாதன் ஒரு வாரம் இருந்து ஒரு எல்லாம் பார்த்து கத்துண்டு திரும்ப திரும்ப மௌனி பாபாவுக்கு நமஸ்காரம் பண்ணி கொஞ்சம் மன்னிச்சிருக்கோம், பரவாயில்லப்பா அப்படின்னு மன்னிச்சு. நிஜமாவே நீங்க ஆத்மார்த்தமா மன்னிப்பு கேட்கும் பொழுது மன்னிப்பு, வீம்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டாலும் அதுக்கெல்லாம் விலையே கிடையாது. அது எப்படி எங்கிட்ட பேசாம இருக்கலாம், அது எப்படி என்னை கண்டுக்காம இருக்கலாம், அது எப்படி நான் தப்பு பண்ண சொல்ல வேண்டாமா, சொன்னா திருத்திக்க மாட்டேன். இந்த விதண்டாவாதம் பிடிவாதம் இந்த இதுக்கெல்லாம் வாதமே கிடையாது. குரு வாதமே பண்ண மாட்டார், சரி போன்னு போயிடுவேன். இந்த மனசு மாறும்போதுதான் மாற்றம் வரும். மௌனி பாபா அவர் ஒரு வாரம் கிருஷ்ண கிளம்பும்போது சமர்த்த ராமதாசருக்குன்னு சொல்லி ஒரு குச்சி, அவருக்குன்னு ஒரு வஸ்திரம், அப்புறமா சமர்த்த ராமதாசருக்கு இந்த குலாப் பவுடர், இந்த ஹோலி பவுடர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி குலாப் பவுடர் அவர் ஆசையா சிலதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் சமர்த்த ராமதாசருக்கு நான் சமர்ப்பணம் பண்ணேன்னு சொல்லுன்றார். சொல்லிட்டு மௌனி பாபா சிரிக்கிறார், பெருச்சங்காய் மாதிரி ஆகாது இல்ல அப்படின்னு விட்டார். அதாவது முழுசா போய் சேரும் இல்லையா அப்படின்னு ஒரு திரும்பி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். மன்னிச்சுடுங்க சுவாமி, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். சிரிச்சா, கிளம்பு. சமர்த்த ராமதாசன் கூட இருக்க, அவரோட ஆசீர்வாதம் இருக்கு, ஆனந்தமாறு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சா. எப்பொழுது மகாத்மாக்கள் கிட்ட அவளை பரீட்சை பண்றது இல்லாட்டி இந்த மாதிரி பண்ணணும்னு தோணும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். மகாத்மாக்கள் பார்க்கறதுக்கு பாமர ஜனம் போல இருப்பார், நிச்சயமா வெளியில காட்டிக்கவே மாட்டார். இப்ப கூட நீங்க கேட்கிற சமர்த்த ராமதாசர்லாம் அவருடைய கோடி விஷயத்துல 1% கேட்டிருந்தோம்னா பெரிய விஷயம். அதுவே பிரமிப்பா இருக்கு நமக்கு. உள்ளபடி சமர்த்த ராமதாஸ் வைபவம்லாம் இன்னும் நிறைய இருக்கு, அங்கங்க அவாவா எழுதி வச்சு ஓடிட்டு இருக்கு, அதை வச்சு நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அத்தனை விசேஷம் இந்த சமர்த்த ராமதாசர். சிஷ்யன் யார் தெரியுமா? நம்ம கல்யாண் சுவாமியோட தம்பி உண்டு இல்ல, தத்தாத்திரேயர், அவர் தான் இது. இவருடைய மடத்துக்கு தான் 10-11 எருமையை கொடு, பசுவை கொடுன்னு சொல்லி சிவாஜி ராஜா கிட்ட கேட்டார் நம்ம கல்யாண் சுவாமி. மகாத்மாக்கள் அவ்வளவு விசேஷம். எங்கேயாவது ட்ரைடு டேட்ஸ், உலர்ந்த பேரீச்சை பார்த்தேன்னா, கஜூர் பார்த்தேன்னா நினைச்சுக்கோங்க குரு பிரபாவத்தை. சரியா? ராதே கிருஷ்ணா. நேற்று ரெக்கார்ட் பண்ணாதனால காத்தால் ரெக்கார்ட் பண்ணி போகுது, நேத்தியோடது. இன்னியோடது ராத்திரி இப்பதான் 11:30. ஹைதராபாத்ல வந்துவிட்டேன் சாயங்காலம், ராத்திரி வந்தேன். சரி அதையும் ரெக்கார்ட் பண்ணிடுவோம், அது ஒரு குஷி. சமர்த்த ராமதாசரை அது அவர் 1/2 மணி நேரம் அவரை பத்தி பேசுறதுன்றது ஒரு ஆனந்தம். சரியா? ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद, भारत माता की जय. जय बोलो मौनी बाबा की जय.
ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா.